இது இதுல ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே. Yes. Finish. Okay, finish. ப்ரோ சுரேஷ் ப்ரோ இருக்கியா? இருக்கேன் ப்ரோ. ஏயுடி யூனிவர்சிட்டி பயாஸ் என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க? புல்லிஷ் போட்டுருக்கேன். அப்ப இங்க என்னத்துக்கு ப்ரோ பீரிஷ் எஃப்ஜி ஆரஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல ஐஎஃப்ஜியா நான் மார்னிங்கே ஐஎஃப்ஜியா மாறல இல்ல, சரி அதனால மார்க் பண்ணி வச்சேன். எஃப்ஜி மட்டும். ஏன் ப்ரோ அதான் ஜிவிபில இங்க ஆல்ரெடி ஒரு 4 ஹவர் எஃப்ஜி இருக்கு ப்ரோ. நீ ஏன் ப்ரோ போய் ஐஎஃப்ஜினா வச்சுனாரா? ஏசம் ப்ரோ ப்ரோ ஜிவிபி யூனிவர்சிட்டியில தான் ஆல்ரெடி இங்க ஒரு 4 ஹவர் எஃப்ஜி இருக்கு. நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம லெஃப்ட்ல இருக்க ஐஎஃப்ஜி வச்சுன்னு வந்து அதை எஃப்ஜின்னு மார்க் பண்ணி வச்சிருக்க? ப்ரோ ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுல வந்துச்சு, அதனால அப்படியே இந்த எஃப்ஜிக்குள்ளேயே அதுவும் ஒரு அப்படி சேர்த்து போட்டேன். ஆக்சுவலா எஃப்ஜி எஸ்எம்டி வரும்போது தான் ப்ரோ ரொம்ப அரைக்கிறான். அரைச்சு பண்ணவே முடியும். ப்ரோ லோகன் ப்ரோ ப்ரோ யூரோ ஜிவிபி யூனிவர்சிட்டி பயாஸ் என்னது ப்ரோ? புல்லிஷ் ப்ரோ. அப்புறம் எதுக்கு ப்ரோ இங்க பீரிஷ் எஸ்எம்டி எடுக்கிறீங்க? சரி இருந்தனால சரி சாரி ப்ரோ, அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பயாஸ் புல்லிஷ் ஆச்சு ஜிவிபி யூனிவர்சிட்டி. ஏன் யாருமே மத்தியானம் வந்து எஸ்எம்டி அப்டேட்டே பண்ணல? பண்ணிருக்கேன் ப்ரோ, கடைசியா 3 சாட் போட்டிருக்கேன் ப்ரோ. டிகே யூரோ பயாஸ் என்னப்பா? ஜிவிபி யூரோ பயாஸ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? ட்ரெயின்ல வாய்ஸ் யூரோ பயாஸ் புல்லிஷ், ஜிவிபி பயாஸ் புல்லிஷ். என் கேள்வி என்னன்னா பயாஸ் புல்லிஷ், நீ எதுக்கு இங்க மேல இருக்க இந்த செல் எஸ்எம்டியை கன்சிடர் பண்ற? சரி ப்ரோ, நீங்க கரெக்டா பார்த்துட்டு எஸ்எம்டி பார்க்கணும்னே பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் இன்னைக்கு வந்த எஸ்எம்டியா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ? இதுதான் இன்னைக்கு வந்த எஸ்எம்டியா ப்ரோ ஜிவிபில? 1 hour. ஆமா ப்ரோ. வேற எஸ்எம்டி உங்க கண்ணுக்கு தெரியலையா ப்ரோ? நான் காட்டவா, படம் காட்டவா? கொஞ்சம் குழப்பி விடுது ப்ரோ எஸ்எம்டி, அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அதாவது நான் சிம்பிளா ஒரே வார்த்தை தான் கேட்டேன், அங்கதான் எஸ்எம்டி இருக்கான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இப்ப இது என்னது? இது இன்னையோட டெய்லி ஓப்பன் லோ. ஆமா ப்ரோ. அது பக்கத்துல இங்க ஒரு இந்த டெய்லி ஓப்பன் லோவை நான் மார்க் பண்ணிடுவேன். டெய்லி ஓப்பனோட லோவை ஜிவிபி தூக்கல. அடுத்தது யூரோ யூனிவர்சிட்டிக்கு போறோம்.
அவனும் டெய்லி ஓப்பன் லோ தூக்கல. இங்க இருக்கு டெய்லி ஓப்பன் ஓடணும். அவனும் தூக்கல. அப்ப 2 பேரும் தூக்கல. யார் தூக்கியிருப்பா? தூக்கியிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? எஃப்இஜி. டெய்லி டிஎக்ஸ்ஒய் தான் எஃப்இஜி கிடையாது. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? எண்டாக என்வாக எஃப்இஜி ஆக்ட் ஆகும்னு சொன்னா ஆமா ப்ரோ. இது எஃப்இஜியா கன்சிடர் ஆயிடும். அப்ப இவன் எஃப்இஜிக்குள்ள போயிட்டான். அப்ப ஜிவிபி எஃப்இஜிக்குள்ள போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன் எஃப்இஜிக்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாது? அதுக்கு பதிலாக தான் எஸ்எம்டி இங்க உட்காந்துருக்கு. உங்களுக்கு 4 ஹவர் இந்த எஃப்இஜிக்குள்ள ஜிவிபி ட்ரேட் ஆயிருக்க மாட்டான். ஏன்னா அது எஸ்எம்டி இது கூட. அப்ப அதுக்கு பதிலாக இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கான். இன்டர்னல்னு வந்திருக்கான். வந்து இன்டர்னலுக்குள்ள எஸ்எம்டி கொடுத்துருக்கான். அது எப்ப கொடுக்குறான்? மத்தியானம் லண்டன்ல கொடுக்குறான். யார் சாட்லையுமே இந்த எஸ்எம்டியை காணுமே. பயாசு புல்லிஷ். ஓகே, என்ன பண்றீங்க? இந்த இடத்துல எஸ்எம்டி போட்டிருக்கீங்களா? அது ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆயிருக்காது. அவன் தான் கவுந்து கீழே விட்டானே. இப்ப சொல்லுங்க ப்ரோ. புரியுது, அதுக்காக இல்ல ப்ரோ. எங்க போச்சுன்னு கேக்குறேன். எஸ்எம்டிஸ்லாம் அடுத்த கரெக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இந்த எஸ்எம்டி மட்டும் கொஞ்சம் அது மார்க் பண்றதுல மட்டும் கொஞ்சம் இதாவது ஆகுது ப்ரோ. அதுல இருந்து என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வருது ப்ரோ. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களை என்ட்ரி எடுக்க சொல்லேன் ப்ரோ. மார்க் தானே ப்ரோ பண்ண சொன்னேன். அதுக்குள்ள என்ட்ரிக்கு போறீங்க? இல்ல அதான் என்ட்ரி, சாரி, அந்த மார்க்கிங் தான் சொல்றேன். சரி, நீங்க மார்க் பண்ணலாம். மத்தவங்கலாம் எங்க? என்னது ப்ரோ இது? எஸ்எம்டி யூரோமே இந்த ஐய தூக்கிட்டான். டிஎக்ஸ்ஐயுமே அந்த லோ தூக்கிட்டானே. இங்க எங்க இந்த எஸ்எம்டி அந்த விஷயம் ப்ரோ? எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லு. எஸ்எம்டி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. ப்ரோ இதுல என்ன கன்ஃபியூஷன் எனக்கு புரியல. ஒரு பேர் தூக்குவான், இன்னொரு பேர் தூக்க மாட்டான். அதுல என்ன ப்ரோ கஷ்டம் இருக்கு? எனக்கு சுத்தமா புரியல. அதுல நீங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ப்ரோ நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, இப்ப டிஎக்ஸ்ஒய் தூக்குச்சுன்னா யூரோவும் தூக்கிடும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ப்ரோ. அப்ப ரெக்கார்டிங் எல்லாம் பாக்குறதே கிடையாது கிளாஸ் முடிச்சுட்டு. அதான் ப்ரோ, அது ஒரு 1 or 2 டைம்ஸ் போட்டு பார்த்துட்டு பண்றேன் ப்ரோ. அது இன்னும் வந்துட்டா செட் ஆகல ப்ரோ. அது இப்ப புரியுதா? என்ன அளவுக்கு டெய்லி போடுங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தேன் நேத்துன்னு. சூப்பர். ப்ரோ ஏயுடி யூஎஸ்டியோட பயாஸ், என்எஸ்டி யூஎஸ்டியோட பயாஸ் என்ன ப்ரோ? பிரவீன் மணி. ஆடு வந்து புல்லிஷ், ஆடு நியூசிலாந்து புல்லிஷ். வந்து பியரிஷ். ஆடு புல்லிஷ். என் கேள்வி ஒண்ணுதான். ஆடு புல்லிஷ் எதுக்கு இங்க செல் எஸ்எம்டி வருது? இதுல கொடுக்கலன்னா அதுல போய் பார்க்க போனீங்க. டிஎக்ஸ்ஒய்ல கிடைக்கும் ப்ரோ எஸ்எம்டி. அதாவது என் கேள்வி ஒண்ணுதான். நீ பை பயாஸ்ல வந்துட்டு எதுக்கு ப்ரோ செல் எஸ்எம்டி பாக்குற? செல் பண்ண போறியா இப்ப மார்க்கெட்ட? நியூசிலாண்டோட கீ லெவல் வந்துடுச்சு. அங்க இருந்து செல் ப்ரோ இதுதான் காட்டும். நான் கேட்டது ஏயுடிய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏயுடி பயாஸ் என்ன? பை. செல் எஸ்எம்டி மார்க் பண்ணிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க.
கோகுல் வந்து எங்கப்பா எஸ்எம்டி? ப்ரோ நான் இன்னைக்கு எஸ்எம்டி பண்ணல ப்ரோ. நான் சரி அப்புறம் கொஞ்சம் இது கிளீனானா பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன், போய் தூங்கிட்டேன் ப்ரோ 5 மணிக்கு. ப்ரோ சுரேஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் என்ன ப்ரோ சொன்னேன்? எஸ்எம்டி ஸ்விங் டு ஸ்விங் தானே ப்ரோ பார்க்கணும்னு. இவன் யாரு ப்ரோ? இல்ல அது 3 கேண்டில் ஃபார்மேஷனா இருந்துச்சு. இது 3 கேண்டல் ஃபார்மேஷன் தான். ஆமா இங்க ப்ரோ. என்ன 3 கேண்டல் ஃபார்மேஷன் இருக்கு எனக்கு புரியலையே. இல்ல எனக்கு கண்ணு தெரியலையா? இவன் இல்ல இருக்கிறது அந்த சிங்கிள் கேண்டல் தானே ப்ரோ? சோலோ கேண்டல் தானே இது? இல்ல அது பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலும் அது கீழே க்ளோஸா இருக்குல்ல. எங்க இது ப்ரோ பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருக்கு. ஆமா. அப்ப இவனுக்குள்ள இவன் இன்சைட் பாரா இருக்கான். இவனோட ஹை இங்கதான் கட் அடிக்குது. மார்க்கெட் இங்க தானே உங்களுக்கு திரும்புது. இல்ல இந்த கேண்டல்ல இருந்து இல்ல திரும்பிட்டானா? இல்ல ஆக்சுவலா இது நான் போட்டது டவுட்காக தான் ப்ரோ போட்டேன். இப்போ இந்த சேம் டைம்ல மேல இருக்குல்ல, ஆ? அதுக்கு ஏதாவது எஸ்எம்டி வச்சிருக்கான். அந்த ஐய வந்து அதான் பிரேக் பண்ணிட்டா அதை எப்படி எடுத்துக்கிறது? அது இந்த டவுட்காக தான் அதை நான் போட்டிருந்தேன். புரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ நான் எஸ்எம்டி நீங்க காமிச்சீங்கல்ல இது ஸ்விங்ல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு, அதே ம் டைம்ல மேல ஸ்வீப் பண்ணிருக்கேன், இங்க ஸ்வீப் பண்ணல. ம் ஆனா எஸ்எம்டி வச்சிருக்கேன் தான். ஆனா இப்போ நீங்க பக்கத்துல காமிச்சீங்கல்ல ம் இங்க தானே வருதுன்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு நேரம் டைம்ல மேல அங்க ஸ்விங் இல்ல. ம் ஆனா கீழே நான் இப்போ மார்க் பண்ணிருக்கேன், நீங்க சொன்னீங்களா ஸ்விங் இல்லைன்னு சொல்லிட்டு. ம் அது நேரம் சேம் டைமா மேல பண்ணிருக்கான். பட் ஆனா அதான் பக்கத்துல அது பிரேக் பண்ணிருக்கான்ல, இதான் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அது இது எப்படி ம் ஏத்துக்குதுன்றது அதுக்காக நான் டவுட்டுக்கு ப்ரோ போட்டிருந்தேன். அந்த ஸ்விங் இங்க இருக்கு. நீ மார்க் பண்ணிருக்க ஹை எங்க ப்ரோ இருக்கு? இவன் ஸ்விங், இதுல இவன் தானே ப்ரோ ஸ்விங். இல்ல நீங்க டைம் சேம் டைம் தானே பார்க்க சொல்லிருக்கீங்க. நேரா கிராசர் வச்சு பார்க்கும்போது எல்லா தடவையும் அப்படியே இருக்காது ப்ரோ. உங்களுக்கு புரியுதா? எல்லா தடவையும் அப்படியே ஒரே டைம்ல வந்து உட்காராது. ஸ்விங் டு ஓகே ஓகே ஸ்விங்னா ப்ரோ. ஸ்விங் எனக்கு டு இது ஸ்விங் அவ்வளவுதான். இப்ப நான் மார்க் பண்ணேன் ஸ்விங் டு ஸ்விங். இது ஸ்விங் டு ஸ்விங் தானே? இது இன்னையோட டெய்லி ஓப்பனிங்கோட லோ இவன் தான். இங்க ஸ்விங்னு இவனுக்கு ஓகே கிடையவே கிடையாது. இன்னையோட ஓப்பனிங் இவன் தான். அப்ப இன்னையோட லோஸ்ட்டுமே இவன் தான். இவனை தான் நான் வச்சாகணும். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல அப்படி அதுதான் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஸ்விங் வேணுமா? அதோ இருக்கே ஸ்விங். அப்படியே போய் டிஎக்ஸ் வேல ஸ்விங் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே ப்ரோ. சம் டைம் வந்து அப்படியே அக்யூரேட்டா மேல இருக்கிற டைம் கீழே இருக்கிற டைம் இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. முன்ன பண்ண ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி. ப்ரோ டைமுக்கும் இங்க இதுக்கும் மேட்டரே கிடையாது ப்ரோ. உங்களுக்கு எல்லா தடவையும் டைம் ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகும். 10ல் 2 தான் அப்படி ஒரு மாதிரி விசித்திரமான கேண்டில்ஸா பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. உங்க மெயின் ஃபோக்கஸ் அது ஸ்விங் டு ஸ்விங். 15 மினிட்ஸ் ஸ்விங் டு ஸ்விங்கா தான் இருக்கணும். அது இல்ல 5 மினிட்ல போறீங்களா, 5 மினிட்டோட ஸ்விங் டு ஸ்விங்கா தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைச்ச மாதிரி இப்படிலாம் போயிட்டு வரையக்கூடாது. சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு கேண்டில் எடுத்துட்டு ஓகே ஓகே ப்ரோ. ஸ்விங்னா ஸ்விங் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அந்த இடத்தோட எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஓகே. கைஸ் வேற யாருக்காவது டவுட் இருக்கா? நான் அடுத்த டாபிக்லாம் என்னால மூவ் பண்ண முடியாது. நீங்க இதே தப்பே பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு டவுட் இருந்தா இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு உட்காந்து ரெக்கார்டிங் மறுபடியும் பாருங்க. யாருக்கு என்ன டவுட் இருக்கு எஸ்எம்டில? இன்னொரு சாட்டும் போட்டிருக்கேன், அது கரெக்ஷன் பாருங்க. நான் கரெக்டா பண்ணிருக்கேன். தப்பா இருந்தா நான் மாத்திக்கிறேன். போடுங்க. இன்னும் வரல. இல்ல நான் அது மேலே தான் போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கல்ல, அதுக்கு மேலே ஒண்ணு போட்டிருக்கேன். இது கரெக்ட் ப்ரோ. ஸ்விங் டு ஸ்விங் இது கரெக்ட். ஓகே. உங்களை தான் கைஸ். வேற யாருக்காவது இன்னுமே எஸ்எம்டி புரியாம இருக்கா? தயவு செஞ்சு வாய தராங்க. எனக்கு மண்டே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த சில்லி கம்ப்ளைண்டே இருக்கக்கூடாது. இல்ல ப்ரோ நான் போட்டேன் ப்ரோ, நான் மறந்துட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ எனக்கு டவுட் இருந்தது ப்ரோ, ஸோ அதனால நான் மார்க் பண்ணிருக்கேன் ப்ரோ. அந்த பேச்சே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் சும்மா மார்க் பண்ணேன் ப்ரோ, எனக்கு டவுட் இருக்கு அப்படிலாம் வந்ததுன்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா இப்பயே என்ன டவுட்டா இருக்குன்னு கேளுங்க.
ப்ரோ ரீட்ரேஸ்மெண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாமா? என்னத்த இப்போ ப்ரோ? மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ புல்லிஷா இருக்கு நம்மளோட பயாஸ். பட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து பேரிஸ் கீழே வந்துட்டு மேலே போற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு மேலே எஸ்எம்டி கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம மார்க் பண்ணலாமா? தேவையில்ல ப்ரோ, பயாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்க எஸ்எம்டி தானே ப்ரோ நான் யூஸ் பண்ண சொன்னேன். ஓகே ப்ரோ. அப்போ நம்ம பயாஸுக்கு எது வருதோ அது மட்டும் நம்ம பார்த்தா போதும், மற்றது நமக்கு பிரச்சனை இல்லை. உன் பயாஸ்க்கு எது வருதோ அதை பார்த்து நீ என்ட்ரி எடுப்ப. அதே இது இன்னொரு பேர் போயிட்டு குடுக்கணும்னு மேல இருக்க அந்த ஹை அடிச்சிட்டானா நீ ஒன் ட்ரேட க்ளோஸ் பண்ற, அங்கேருந்து ரிவர்சல் ஆகும் எஸ்எம்டி வச்சு. ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ. வேற வேற இல்ல ப்ரோ. ஏஎஸ்எம் ப்ரோ கேட்ட அதே டவுட் தான் ப்ரோ எனக்கு இருந்துச்சு, கிளியர் ஆயிட்டு. வேற 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 சேம் டவுட் தான் ப்ரோ, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப அவர் கேட்காம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க ப்ரோ? அதே தான் ப்ரோ, ஒரே ரெண்டு நான் அப்படியே ஹரிசாண்டல் லைன்ல சரி, வெர்டிகல் லைன்ல சரி, இந்த அப்படியே ஒரே கேண்டில் மார்க் பண்ணும். இந்த டயத்துல இது இந்த கேண்டில் தான் ப்ரோ நான் மார்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ப்ரோ ஒருத்தர் கேட்டது அதே சார்ட்ல டவுட் கேட்டதுல கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. எஸ்எம்டினா ஸ்விங் டு ஸ்விங், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. வேற தயவு செஞ்சு வாயை திறந்து கேட்டுருங்க. அடுத்த வாரத்துல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு கோளாறு பார்த்தேன் சாட்ல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. தப்பா போட்டு ஏன் ப்ரோ தப்பா போட்டீங்கன்னு கேட்கும் போது இல்ல ப்ரோ எனக்கு டவுட் இருந்தது, ஸோ அதான் கரெக்ஷனுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது குழந்த மாதிரி சாக்கு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் இருக்கு. டென்ஷன் ப்ரோ சத்தியமா. மயிறு புடுங்கிறதுக்கு ராக்கெட் எவ்வளவு ப்ரோ என்ட்ரி? டேக் ஆகல. இந்த பேர் எவ்வளவு மயிர் இடையில விட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு செட்டப்புக்கு தான் நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணேன். லைவ்ல கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு செட்டப் வரும், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. 17 ஜூன்ல இருந்து 3 நாள் ஒருத்தன் இந்த ஒரு செட்டப் வெயிட் பண்ணேன். மயிறு மாதிரி கொட்டுறான் கண்ணு எதிர்க்க அப்படியே. கடுப்புடா சத்தியமா. கரெக்டா ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டி அப்படியே இது பண்றாங்க. என் லைவ் டெய்லி வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எத்தனை நாளா இந்த ஒரு இடத்த வெயிட் பண்ணிருந்தேன். காலையில லைவ்ல பார்த்தேன் ப்ரோ. இத $12 ரேஞ்சுக்கு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது நானும் பார்த்தேன் ப்ரோ. அந்த ஒரு லைன் அவ்வளவுதான். பெயின் இஸ் ரியல். பெயின்லாம் இல்ல, நான் சரியான டென்ஷன்ல உட்காந்துக்கிறேன். என்னால வெளில காட்ட முடியல. நீங்க உள்ள இருக்கிறதுனால நான் எதுவுமே கட்டிக்காம சைலண்டா பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. நான் எங்க மன உடைச்சல் என்ன ப்ரோ பண்ணுவீங்க இந்த மாதிரி டைம்ல? எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவு 4 திட்டிட்டு அவ்வளவுதான் மனசுல வச்சுக்கணும். 4 திட்டிட்டு அந்த பேரை மனசை வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணணும்னா டக்குன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு நான் போய் கேம் ஆட ஆரம்பிச்சேன். இதை பார்த்தேனே இருந்தா எனக்கு டென்ஷன். டைவர்ஷன் வேணும் எனக்கு ப்ரோ. சும்மாவா ப்ரோ? நான் என்ன லூசு கூலியா ப்ரோ? இந்த ஒரு செட்டப் ஒருத்தன் 3 நாள் வெயிட் பண்ண ப்ரோ. என் லைவ் வரும் எல்லாருமே ஒருத்தன் பிடிசி பையாவும் நான் இப்ப தூக்கி போய் எங்க வைப்பானுங்க? அந்த கமெண்ட் மயிர் மட்டும் போட தெரியும். பொட்டினானே இதை எவனுமே பிடிச்சிருக்க மாட்டான் இந்த செல்ல. பிளான் பண்ணி வச்ச ட்ரேடு ப்ரோ இது. இந்த மாதிரி மிஸ் ஆகும் போது தான் டென்ஷன் ஆகும். இது எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும் தெரியுமா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா? அதுவும் சும்மா நூலையில மிஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது பிரைஸ் டிஃபரன்ஸ். இதோட பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன? 795. நான் போட்ட லைனோட பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன? 714.
10 பாயிண்ட் லிட்டரலி. ஒன்ஸ் விட்டுட்டு அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டும் முடிக்க வேண்டியது ப்ரோ நமக்கு. ப்ரோ இது இது உங்களுக்கு புரியாது ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் மயிரே வரமாட்டான். அவன் எப்படி கொட்டுறான் பாருங்க. அவன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆர்டர்ஸ் ஃபுல்லா இங்க வாங்கிக்கிட்டு இருந்தான், எல்லாரையும் அவன் மாட்ட வச்சுட்டு இருந்தான் அந்த இடத்துல. ஒன்ஸ் மொத்த எல்லா ஆர்டர் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சொருகிடுவானுங்க ப்ரோ. அவனுங்க நிறுத்த மாட்டானுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ இப்ப இந்த இடத்துல ரீஎன்ட்ரின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது, பேச்சே கிடையாது இங்க. ரீஎன்ட்ரின்றது ஒரு மயிரும் கிடையாது. ஒரு 15 மினிட் கேண்டில் மொத்தமா முடிச்சிட்டான். எத்தனை பர்சன்ட் இந்த ஒரு 15 மினிட்? 2%, 1.25%. என்ட்ரிக்கு சான்ஸே இல்ல. என்ட்ரிக்கு கட்டவே கிடையாது இந்த இடத்துல. நான் அப்ப கூட இன்னொரு என்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நான் சொன்ன அந்த எஸ்எம்டி ஸ்விங் டு ஸ்விங். அடிச்சா கன் மாதிரி உட்காரும். 4 hour 1 hourல ஸ்விங் இருக்கா? கிடையாது. டைரக்டா M50 தூக்கிட்டு போறேன். ஸ்விங் பிடிசி தட்டி இருப்பான், எத்திரியம் தட்டி இருக்க மாட்டான். எத்திரியம் தட்டான் போல. அத இதாவது இது என்ன ஸ்விங்? இது ஜூன் 17 ஜூன் 17 8 மணி ஸ்விங் இருக்கு. 8 மணி ஸ்விங் இது. அப்ப டோட்டல் 3 தட்டி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு அக்யூரேட்டா உட்கார்ல அந்த ஸ்விங் தெரிதா? 8 மணின்றது அக்யூரேட்டா உட்கார்ல. இங்க பாத்தீங்கன்னா 10 AM உட்கார்ந்துருக்கு. ஆனா பிடிசில அது 10 AM கிடையாது. 10 AM கேண்டல் இங்க இருக்கு. நீங்க வேணா இப்படி கூட போட்டுக்கலாம். ஆனா இது ஸ்விங்கா வராது. நம்ம எதை டார்கெட்டா வச்சுக்கோங்க. மனசாச்சு நம்ம பண்றோம். டென்ஷன் தான் எனக்கு பார்த்தா, இதுக்கு மேல பார்த்தா டென்ஷன் ஆயிடும். இப்படிதான் எஸ்எம்டி மார்க் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸிட்டுக்கும் எந்த பேர் கூட போயிட்டு இந்த லோ தட்டுறான்றதுதான் மேட்ரு. டோட்டல் தட்டுறானா, பிடிசி தட்டுறானா, எத்திரியம் தட்டுறானான்றதுதான் மேட்ரு. ஏன்னா டைரக்டா இந்த லோ தான் பிக் ஸ்டாப். ரேஞ்சோட ஹையா வச்சா டைரக்டா ரேஞ்ச் லோ தான். நடுவில் வேற எங்கேயுமே நிக்க மாட்டான். இங்க இருந்து பவுன்ஸ் ஆகுறது அந்த பேச்சே கிடையாது. அடிச்சா டைரக்டா சொருகிறது தான் கீழே. அதுவும் பாருங்க, பயாஸ் என்ன செல்லு, பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எஃப்இஜி உள்ள எஸ்எம்டி எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான். அப்படியே அதேதான் ரிப்பீட் ஆகும் எல்லா மார்க்கெட்லயும். ஆனா டெய்லியில பார்த்தா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. டெய்லியில இன்னுமே இந்த ஒரு நாளுக்குள்ளதான் இருக்கான். ஆனா இந்த ஒரு நாளுக்குள்ள இன்னொரு குட்டி ரேஞ்சு கிரியேட் பண்ணிருக்கான். அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா? ஆல்ரெடி இங்க இவ்வளவு பெரிய ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள இன்னொரு குட்டி ரேஞ்ச், அந்த ரேஞ்சோட கையை தான் இப்ப கட்ட வச்சிருக்கான். தெரிஞ்சா? இதையுமே நீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் வர 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 அட்வான்ஸா நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன் ப்ரோ இந்த ரேஞ்ச் நீங்க டார்கெட் வைக்கல அப்படின்னா, ஆல்ரெடி அவன் எங்க போயிட்டான், உங்களுக்கு இன்டர்னல் போயிட்டான். இப்ப அடுத்து எக்ஸ்டர்னல் வரணும். அவன் பாதி வர ட்ரை பண்ணான், முடியல, ஆர்டர்ஸ் பத்தல மார்க்கெட்ல. உடனே என்ன பண்ணிட்டான், இன்னொரு குட்டியோண்டு ஒரு ஜம்மாத்து ஒரு ரேஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணிட்டான். அவ்வளவுதான் ரேஞ்சோட ஹை டோட்டல் சூப்பு. இந்த ஒரு ரேஞ்ச் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு அடுத்து இன்னொரு 12 hour டைம் ஃப்ரேம்ல அடுத்து இன்னொரு பெரிய ரேஞ்ச். அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருக்கும் டெலிவரி உங்களுக்கு இவ்வளவு ரேஞ்ச் கிரியேட் பண்ணி வச்சதுல. எல்லா முட்டா பசங்களும் இந்த இடத்துல இருந்து இப்ப நாங்க அடிப்பானுங்க. மார்க்கெட் இந்த மூவ் பார்த்தோன்னே பிடிசி டூ த மூவ்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த 1 hour ரெஃப்யூஜி 4 hour ரெஃப்யூஜின்னு பார்த்து லாங் நினைப்பாங்க. எல்லா ஆர்டரும் காலி இந்த இடத்துல. எல்லா ஆர்டரும் வாஷ் விட்டீங்க. ஏன்னா அவனுங்க பெரிய டைம் ஃப்ரேம் பார்த்திருக்க மாட்டானுங்க. பின்னாடி என்ன நடக்குது, டெய்லியில என்ன நடக்குது, அவன் எங்க இருந்து வரான், முதல்ல எந்தெந்த இடத்துல இருந்து வரான். இங்க இந்த இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல், இது வெறும் எஃப்இஜி கிடையாது, இது பிபிஆர். இந்த பிபிஆருக்குள்ள இன்னொரு குட்டி ரேஞ்ச், அந்த குட்டி பிபிஆருக்குள்ள ஒரு டெய்லி ரேஞ்சுக்குள்ள ஒரு 12 hour ரேஞ்ச், 12 hour ரேஞ்சுக்குள்ள அந்த எஃப்இஜி எல்லா டைம் ஃப்ரேம்லயும் இருக்கும். அந்த இடத்துல ஒரு எஃப்இஜி 12 hour பிபிஆர். 4 hourக்கு போறேன், 4 hour பிபிஆர் அத்தனை இருக்கும் அந்த ஒரு இடத்துல. என்னோட A++++ செட்டப். அதான் லைனை போட்டு அலர்ட்டை போட்டு அந்த இடத்துல வச்சிட்டேன் லிமிட்ட. அப்படியே ஊத்துறான்.
அந்த இந்த டைலாக் தான் வெறியா வருது ப்ரோ எனக்கு. ஆமா காலைல இருந்து வெயிட் பண்ணிருந்தேன் ப்ரோ. சரி 2-3 நாளா வெயிட் பண்ணுறேன் ப்ரோ லைவ்ல. தொண்டை தண்ணி வச்சா கத்திக்கிட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு மனசே கேட்கலனே. அதுவும் கரெக்டா வீக்கெண்ட்னு கொடுத்துருக்கான். அதுவும் கரெக்டா வீக்கெண்ட்னு வச்சான் பாருங்க. எனக்கு ஆப்பு நைட்டு தூக்கமே வராது இப்ப இந்த ட்ரேட் மிஸ் பண்ணது. மத்தபடி ஏதாவது மயிறு மாதிரி ட்ரேட் மிஸ் ஆயிருந்தா நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேன் ப்ரோ. 3 நாள் வெயிட் பண்ண ட்ரேட் ப்ரோ இது. நக்கின்னு போகும்போது டென்ஷன் ஆகும் அப்படி. ஏன்னா ட்ரேட் மிஸ் ஆயிருக்கு, எனக்கு நிறைய ட்ரேட் மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா அந்த 3 நாள் உட்கார்ந்து நான் போட்ட ஒரு எஃபர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நக்கின்னு போகுதுல எனக்கு. இங்க அந்த பொறுமை எவங்கிட்டயுமே இருக்காது. துருத்துருன்னு இருக்கணும் ட்ரேடிங்ல. அதுதான் தப்பு. எல்லாரும் துருத்துருன்னு இருக்கலாம். ஆனா அந்த பொறுமை எவனுக்கு இருக்கோ அவன் தான் உட்காருவான் உள்ள லாங் ரன்ல. 3 நாள் வெயிட் பண்ண இந்த ஒரு செட்டப்க்கு. ஆனா பாரு மயிரன்ல போகுது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இங்கதான் நிறைய பேர் லாக் ஆவானுங்க. ஐயோ மூவ் போயிடும் நடுவில் போய் எங்கேயாவது என்ட்ரு ஆவானுங்க. கிடையவே கிடையாது. வந்தா டேக், இல்லையா நோ டேக். நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் புலம்பின்னு இருப்போம் அதை நினைச்சு. அதுக்கப்புறம் அவள் தான் நெக்ஸ்ட் ட்ரேட். ஆனா அந்த இடத்துல நான் போட்ட அந்த ஒரு லைன் அக்யூரஸியா உட்காந்துருக்கா, எனக்கு அவ்வளவுதான் வேணும். என் அக்யூரசி மார்க்கெட்ல இம்ப்ரூவ் ஆகுதா பரவாயில்ல, எனக்கு என்ட்ரி ஃபில் ஆகலனாலும் பரவாயில்ல. என் அக்யூரசி எவ்வளவு எப்படி இருக்கு, பக்காவா உட்காந்துதா, வெயிட் பண்ண லைனு கரெக்டா வந்து அடிச்சானா, எனக்கு அவ்வளவுதான் வேணும். ஆனா இங்கதான் நிறைய பேர் மாட்டுவானுங்க. இப்ப பாரு இப்ப எப்படிலாம் ஃபோமோல போய் மாட்டுவானுங்கன்னு மட்டும் பார்த்துனே இருக்கணும். இப்ப எல்லாம் லாங் வச்சாங்களா, இப்ப மார்க்கெட் புஷ்னு மேல ஏற்றுவான். இப்ப இறக்குன வேகத்துல அப்படியே மறுபடியும் மேலே ஏற்றுவான். இப்ப எல்லாரையும் பையன் நம்ப வைப்பான். ஏன்னா கீழே எஸ்எம்டி இருக்கும். இஃப் ஐம் நாட் ராங் கீழே எஸ்எம்டி இருக்கும் இல்லையா? கீழே எஸ்எம்டி கிடையாது. கீழே எஸ்எம்டி கிடையாது. அப்ப தப்பிச்சிருவானுங்க. கை நமன்னு இருக்கும் ப்ரோ எல்லாருக்கும். ஐயோ மூவ் போயிடும். சரி வா பிடிச்சிடலாம். அப்படியே போய் மாட்டுவானுங்க எல்லாம். இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம சைலண்டா ஜாலியா இருக்கணும். ஏதோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு விட்டுறணும். நம்ம இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதுதான் மேட்ரு. வெல்கம் டு ட்ரேடிங். எப்படி ஜாலியா இருக்கா? என்ன சொல்ல தெரியல ப்ரோ. அந்த இந்த டைலாக் தான் 35,000. அதேதான். இந்த ஒரு நாள் வெயிட் பண்ணி போறது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ப்ரோ. டெய்லி டே ட்ரேட் வரும் ப்ரோ. இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணி இதுக்கே அப்படின்றீங்க. என்னோட மேக்சிமம் பெயின் என்ன தெரியுமா, ஒரு வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ண ஒரு செட்டப் நூலையில போச்சு. லிட்டரலி நூலையில போச்சு அந்த ஒரு செட்டப் எனக்கு. அப்படியே உட்காந்துட்டேன் அசையாத மரம் ஒன்று அப்படின்னு. ஆனா போய் ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணேன், அதை நான் ஓப்பனா ஒத்துப்பேன். அந்த காண்டத்துக்குன்னு போயிட்டு வேற ஒரு பேர்ல காட்டினேன். அவன் என்ன காட்டுன்னு காட்டான். இதெல்லாம் நடக்கும், எதுவும் பண்ண முடியாது. ப்ரோ நம்ம இந்த டெய்லி பயாசிஸ் வச்சு போடுறோம்ல ப்ரோ, அதே மாதிரி வீக்லில அது ஒர்க் அவுட் ஆகுமா நமக்கு? எல்லாத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ அந்த கேண்டில் க்ளோசிங். உங்களுக்கு அடுத்த நீங்க முதல்ல டெய்லி பயாஸ் உருப்படியா போட்டாதான் என்னால அடுத்த டாபிக் நகர்த்த முடியும். வீக்லிக்கு ஒரு வீக்லி கேண்டலுமே அதே லாஜிக் தான். ப்ரீவியஸ் விக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்தா ஹையர் பிரைசஸ், விக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தா லோவர் பிரைசஸ் என்ன ப்ரோ, ஃபுல் ரிவர்சல் ஆகுறோம்னா கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட். ஆனா நம்ம 15 மினிட்ல பாக்குற மாதிரி 1 ஹவர்ல பாக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. நீ வீக்லியே போய் பாப்ப ப்ரோ. அதான் ப்ரோ புரியல ப்ரோ, மறுபடியும் சொல்லுங்க. நம்ம டேல நம்ம மார்க் பண்றோம்ல ப்ரோ, இந்த கேண்டில் வந்து ஒரு பண்ணியே காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஓகே காமிச்சிருங்க. கைஸ் அப்படியே இதுவே இன்னைக்கு டாபிக்கா வச்சுக்கோங்க, எல்லாரும் பாத்துக்கோங்க. எப்பவுமே வீக்லி அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் சார்ட்டுக்கு வந்தோடனே எவ்ரி வீக்கெண்ட் சண்டே ஆன உடனே அதுவும் பின்னாடி நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. யார் வீட்டுல மம்மி பேசிட்டு இருக்காங்க? மைக் ஆன் பண்ணு ப்ரோ. இது ரெக்கார்டிங் ஆகுதா? எல்லாமே ஆயிட்டு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சார்ட்டுக்கு வந்த உடனே உன் வேலை என்னன்னா, நீ போட்டு வச்சிருக்க டயக்ராம்லாம் டெலீட் பண்ணும்.
அது எவ்ரிடே பண்ணணும். ஓகேவா? நீ டெய்லி வந்த உடனே அன்னைக்கு முன்னாடி நாள் போட்டு வச்சிருக்க டிராயிங் எதுவுமே சார்ட்ல இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து புதுசா போடணும். இப்ப வர சார்ட்டுக்கு இப்ப இங்க இருந்து ஆரம்பிப்போம். இங்க இருந்து ஆரம்பிக்கும். மார்க்கெட் எங்க இருக்கான் இப்ப? எங்க இருக்கா? இன்டர்னல் இன்டர்னல். ப்ரீவியஸ் வீக்கோட விக்குக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கானா, விக்குக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருக்கானா? மேலதான் விக்குக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப அடுத்த வாரம் என்ன பயாஸ்ல வர நீ? புல்லிஷ்ல வருவோம். உனக்கு இந்த இடத்துல புல்லிஷ்ன்றது செம்ம ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். ஏன்? ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளூயன்ஸ் வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். செகண்ட் கான்ஃப்ளூயன்ஸ் வீக்லியோட க்ளோசிங் விக்குக்கு கீழே விக்குக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப உனக்கு இங்கே 2 கான்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. மூணாவது கான்ஃப்ளூயன்ஸ் எஸ்எம்டி. அதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் தான் ஆகும். யூரோ யூஎஸ்டி அன்னைக்கு காமிச்சனா ஏப்ரல் 11 தொடலும் மே 12 தொடலும். ஏப்ரல் 11 தொடலும் மே 12 தொடலும் இருக்கா? அப்ப உனக்கு வீக்லி கேண்டில் தெரிஞ்சிருச்சு அடுத்த வாரம் மேல போகுது. அதை நான் எப்படி ப்ரோ கேபிட்டலைஸ் பண்றது அப்படின்னா, ஒரு கேண்டலுக்கும் 4 பாகம் இருக்கா? ஓபன் க்ளோஸ் ஹை லோ. ஓபன் லோ ஹை க்ளோஸ் இது புல்லிஷ்க்கு. ஓபன் ஹை லோ க்ளோஸ் இது பீரிஷ்க்கு. கரெக்டா? ஆமா. உன் வேலை என்னடானா புல்லிஷ் வீக்ல உன் பயாஸ் பையினா உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வரும். அந்த மூவோட விக்கல நீ என்டர் ஆகணும். அதுதான் லோ. மார்க்கெட் ஓபன் ஆகுது, உன் பயாஸ் பையி, ஆனா ஒரு செல்லு வரும். எதுக்கு இந்த செல்லு வருது? அப்பதான் எல்லாரும் மாட்டுவானுங்க. இல்லடா நம்ம அனலிசிஸ் தப்புடா, மார்க்கெட் செல்லாக போறான்டா அப்படின்னு செல்லு அடிச்சுட்டு மொத்த ஆர்டர் கலெக்ட் பண்ணி தூக்கி அடிப்பான் பை மேல. அதனாலதான் நான் பயாஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரேன். உன் பயாஸ் முடியல, உன் பயாஸ் நீ ஸ்ட்ராங்கா உன் சோழி முடிஞ்சு. அப்ப நீ என்ன பண்ண போற? அந்த வாரம் ஓப்பன் ஆகிற பிரைஸ்ல ஒரு லைனை போட்டு வைக்க போற. இப்ப நான் வரேன் சார்ட்டுக்கு. இப்ப இது ஃப்ரைடே கேண்டில், இது மண்டேயோட கேண்டில். மண்டே எங்க ஓப்பன் ஆயிருக்கான்? இங்க ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பனிங் பிரைஸ்ல ஒரு லைன். பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வரணும். வருதான்னு பாத்துக்கிட்டே இருக்க, பயாஸ்க்கு ஆப்போசிட்டா மூவ் வரல. அப்ப மண்டே தான் உனக்கு லோ ஆஃப் த வீக் செட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல டெய்லி எஃபெக்ட் ஏதாவது இருக்கான்னு தேவை, கிடைக்கல. ஆனா என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு? டைரக்டா போய் உன் டார்கெட்டே அடிச்சு முடிச்சிட்டான். ஏன்னா நீ என்ன பிளே பண்ண? வீக்லி இன்டர்னல் டு வீக்லி எக்ஸ்டர்னல். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதோட அந்த பேரை தொடக்கூடாது. நீ என்னைக்கு அடிச்சிருக்கான்? புதன்கிழமை அடிச்சிருக்கான். வியாழன் வெள்ளி நீ இந்த பேர பக்கமே வரக்கூடாது. உன் டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டான் மார்க்கெட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உனக்கு ட்ரேட் கிடையாது. புரியுதா? ஒன்ஸ் அந்த வாரத்துக்கான டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டானா அந்த பேர் தொடக்கூடாது. அது மண்டேவே உனக்கு போய் அந்த டார்கெட் அடிச்சாலும் சரி தொடக்கூடாது நீ அவன். ஓகே ப்ரோ. அதே மாதிரி நம்ம இதோட அந்த இதுக்கு முன்னாடி இந்த அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மேனிபுலேஷன் எல்லாம் பார்த்தோம்ல. ஆமா. கம்பைன் ஒரு ஆன்டிசிபேஷன் பண்ண முடியுமா? இந்த டைம் நமக்கு லோ கிரியேட் ஆகும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி. அதெல்லாம் இருக்கு. அதுக்குன்னு என்கிட்ட தனி சாஸே இருக்கு. எப்பப்பெல்லாம் லோ செட் ஆகும், எப்பப்பெல்லாம் ஹை செட் ஆகும், அதெல்லாம் போக சொல்றேன். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஓகே ஓகே. இப்போ டெய்லியில எஃப்இஜி கிடையாது. அப்ப அடுத்தது என்னது? மண்டே இங்க ஓப்பன் ஆகிறோம். ஓப்பன் ஆனோடனே இங்க எனக்கு 4 ஹவர்ல ஒரு எஃப்இஜி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி கீழே இங்க என்ன ஆயிடுச்சு? ஆர்டர் ஃப்ளோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் கரெக்டா ப்ராப்பரா போயிட்டே இருக்கு. தெரிஞ்சா வரோம், கீழே லோ கட் அடிக்கிறான், மறுபடியும் ரேஞ்சுக்குள்ள வரோம், மறுபடியும் உள்ள வரோம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அகைன் இன்டர்னல், அகைன் எக்ஸ்டர்னல். டெய்லியில எஃப்இஜி கிடையாது. அப்ப நான் டேரக்டா 4 ஹவர் ட்ராப் பண்ணி 4 ஹவரோட எஃப்இஜிஸ் யூஸ் பண்ணிப்பேன். புரியுதா? ஓகே. எனி டவுட்ஸ் கைஸ்? சூப்பர். அடுத்து இந்த இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல் முடிச்சிட்டான். அடுத்தது இங்க ஒரு 4 ஹவர் எஃப்இஜி, அதை வரைஞ்சு வைக்கிற பிரைஸ் அங்க ட்ரேட் ஆகல. மேல இன்னொரு 4 ஹவர் குட்டி எஃப்இஜி,
இன்டர்னல் எக்ஸ்டர்னல் முடிஞ்சு. அவ்வளவுதான், உனக்கு ட்ரேடே கிடையாது. அதுக்கப்புறம் அதோட அந்த பேரை தலைமுறையிடணும். அதோட மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வர போறோம் டேரக்டா. அவ்வளவுதான், அந்த வாரம் முடிஞ்சிச்சு. டேரக்டா நெக்ஸ்ட் வீக் வர போறோம். இது ஃப்ரைடே. இது மண்டே கேட்கலாம். மண்டேவா இது ஃப்ரைடேவா? இது ஃப்ரைடே, இது மண்டே. அவ்வளவுதான், உனக்கு அந்த வாரம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த வாரம் வர போறேன். மறுபடியும் என்ன பண்ணும்? ஃப்ரெஷ்ஷா அவுட்லுக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்ப என்ன பண்ணிருக்கான்? ப்ரீவியஸ் வீக்குக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. மேல பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே, அப்ப பயாஸ் என்ன? வாரத்துக்கான பயாஸ் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. பயாஸ் பயாஸ் என்ன? டார்கெட் கிடையாது. பயாஸ் என்ன? பயாஸ் புல்லிஷ். அடுத்து டைரக்டா இப்ப மண்டே ப்ளே பண்ண விடுறேன். மண்டே இங்க இருக்கான், இங்க ஓபன் ஆயிருக்கான். ஓகே, டன். இப்போ மண்டேவோட பயாஸ் என்ன? புல்லிஷ். பயாஸுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேண்டில் வரணும். வந்துருச்சா? இப்ப மார்க்கெட் எங்க இருக்கான்? டெய்லியில டெய்லியோட இன்டர்னல் உள்ள. டெய்லியோட இன்டர்னல் உள்ள. அப்ப அவன் டார்கெட் என்ன? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். முடிஞ்சா? அந்த வாரம் முடியறதுக்கு அந்த வாரம் அடிக்கல, உனக்கு அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து அடிச்சிருக்கான். நான் அதையும் காட்டுறேன். இங்க வெனஸ்டே, இங்க வெனஸ்டே, மண்டேக்கு என்ன க்ளோஸ் பண்ணு. இப்போ உனக்கு ஃப்ரைடே இப்படி க்ளோஸ் ஆயிட்டான். அடுத்து மறுபடியும் வீக்லி டைம் ஃப்ரேம் வர எப்படி க்ளோஸ் ஆயிருக்கான்? விக்குக்கு மேல, இந்த விக்குக்கு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப இந்த வாரம் நீ என்ன பயஸ்ல வர? மண்டே பேரிஷ்ல வர. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? இங்க இன்னொரு ஒரு புது எஃபிஜி கிரியேட் ஆயிருக்கு. தெரிஞ்சா வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஓகே, இத கண்ணுக்கு வைக்காது. முதல்ல எடுத்தோடனே இந்த லோக்கு வந்தானா பை அடி இல்லையா? கையை கால வச்சு சைலண்டா இருக்கணும். ஏன் சைலண்டா இருக்கணும்னு சொல்றேன், ஏன்னா இங்க ஆல்ரெடி டெய்லியோட லாஜிக் பிளே அவுட் ஆயிட்டு இருக்கு. டெய்லியோட டார்கெட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வீக்லியோட டார்கெட் வரும். உன் பயாஸ் என்ன? அந்த வாரத்துக்கு செல்லு, கரெக்டா? அப்போ உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வரணும். வெயிட் பண்ணது வரைக்கும். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. மண்டேயோட ஓப்பனிங் பிரைஸ்ல ஒரு லைன். அடுத்தது டியூஸ்டே வரல, வெட்னஸ்டே வரல, தேர்ஸ்டே உன்னோட டெய்லியோட டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டானா? மார்க்கெட் எப்படி டிராவல் ஆகும்? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இல்ல எக்ஸ்டர்னல் டு இன்டர்னலா? இப்ப டெய்லியோட எக்ஸ்டர்னல் அடிச்சிட்டான், ஆனா வீக்லியோட இன்டர்னல் ஃப்ரீயா தானே இருக்கு. அப்ப நீ ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணலாம். ஷார்ட் ட்ரை பண்ணிருப்ப, இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீ வீக்லி பயாஸ் மட்டும் கம்பைன் பண்ணி அடிக்கல, உன் வீக்லி பயாஸ் செல்லு அது கூட இங்க உன்னோட டெய்லி பயாஸ் என்னவா வரும்? இந்த கேண்டில் இங்க கீழே க்ளோஸ் வச்சோனே பேரிஷ் ஆயிடும். அப்ப பயாஸ் பேரிஷ். 4 ஹவர்ல பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி இருக்கான்னு தெரியல. 4 ஹவர்ல எஃபிஜி கிடையாது. டேரக்டா அடுத்து 1 ஹவருக்கு தாவர 1 ஹவர்ல எஃபிஜி இருக்கா? கிடையாது. அப்ப கிரியேட் ஆகுது. கொஞ்சம் டைம் கொடு மார்க்கெட்டுக்கு. கிரியேட் ஆனானா? ஆமா, அடி ஷாட் இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கும். இது மிக்சர் ப்ரோ. நீங்க ஒரு இடத்துல ஸ்டிக் ஆகக்கூடாது. உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஃபுல் நரேஷன் இருந்தாதான் உனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ட்ரேட்ல. சும்மா இவனுக்கு சொல்லுவானுங்க இந்த ஐ அடிச்சா ஷார்ட், இந்த லோ அடிச்சா அப்பெல்லாம் ஒர்க் ஆகாது மார்க்கெட்டு. அது ஒரு வாரம் நல்லா இருக்கும், 2 வாரம் நல்லா இருக்கும். நீ ஓகேப்பா நல்லா இருக்கே, அடடி இந்த ட்ரிக் நல்லா இருக்கே, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் ஹெவியா போலான்னு பண்ணா முடிஞ்சிச்சோங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா? பண்ணியாச்சு ப்ரோ, பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே ஓகே. எஸ்எம்டி ஜிபிபியோட இது இது கிடையாது. இது தெரிதா? எல்லாமே எங்க நடக்குது? இன்சைட கீ லெவல். அந்த 1 ஹவர் எஃபிஜி பார்த்த ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு இங்கேயுமே என்னது? உனக்கு பயாஸ் எப்படி ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்குன்னு பாரு. உனக்கு வீக்லி பயாஸ் செல்லு, டெய்லி பயாஸ் செல்லு, 1 ஹவர் பயாஸுமே செல்லு. ஏன்? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஓகே ப்ரோ, அப்படியே டாப் டவுன் பண்ணிட்டே இருக்கணும். ஃபுல்லா டாப் டவுன் பண்ணிக்கிட்டே வர நீ. உனக்கு அப்பதான் அந்த ஒரு அக்யூரசின்றது ஒன்று இந்த மார்க்கெட்ல கிடைக்கும். டாப் டவுன் பண்ணினே வர மார்க்கெட்டு. வெயிட் பண்ணு. அடி ஷாட்டு முடிஞ்சு ட்ரேட்.
நீ இந்த லோ தட்டினதுக்கு அப்புறம் ஹோல்டும் பண்ணிக்கலாம் இல்ல க்ளோஸும் பண்ணிக்கலாம், அது ஒன் சாய்ஸ். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், வீக்லி எஃப்இஜில இருந்து எடுக்கிற ட்ரேடை நீ ஹோல்டு பண்ணலாம், ஏன்னா அது அந்த வாரத்தோட லோவை பிடிக்கிற. டெய்லி எஃப்இஜில இருந்து எடுக்கிறது ஹோல்டு பண்ணலாம், அந்த நாளுக்கான லோவை பிடிக்கிற. 4 hour எஃப்இஜி பிடிக்கிறனா அந்த இன்டர்னல் டு அந்த எக்ஸ்டர்னல்லே க்ளோஸ் பண்ணிடணும். நிறைய நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். வீக்லியோட ஸ்விங்க பிடிக்க சொன்னா அவன் பிடிக்கிறது அந்த 4 hour ஸ்விங்க பிடிச்சிட்டு அதை ஹோல்டு பண்ணி மாட்டிப்பானுங்க. ஏன்னா அவனுக்கு அந்த முத்து கொடுக்கறதுக்கு பேக்கப் நரேஷனே கிடையாதே. இப்ப நம்ம எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா கோத்து 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 எடுத்துட்டு வந்தோம், அந்த ஒரு வீக்லில இருந்து தூக்கிட்டு வந்தோம் பாரு ஒரு 5 மினிட்டுக்கு. அந்த மாதிரி நரேஷன் கிடையாது. இப்ப நம்ம எடுத்த ட்ரேட் என்ன, வெறும் 1 hour எஃப்இஜி, 1 hour இன்டர்னல், 1 hour எக்ஸ்டர்னல், அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 hour வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரேட். என் கெஸ் கரெக்டா இருந்தா 5 மினிட்டோட பிரேக்கரு, ஸ்டாப் லாஸ் இந்த ஐல, டார்கெட் எழுதணும். இது போதாதா ப்ரோ உங்களுக்கு வாரத்துக்கு 2 ட்ரேடு? போதும் ப்ரோ. ஒரு பேர்ல ஒண்ணு இது மாதிரி கிடைச்சா கூட நமக்கு பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வீக்லி, டெய்லி, 4 hour, 1 hour, M5, SMT, FVG, அவ்வளவுதான். இது நீ ஆக மொத்தம் எங்க தலையை சுத்தி பார்த்தாலும் உனக்கு அந்த எஃப்இஜி வச்சு மட்டும்தான் இது ரன் ஆகும். எவ்வளவு கிளீனா டெலிவரி பண்ணியிருக்கான். சூப்பர். இருக்கிறதுல ஈஸி. ஆனா இந்த மாடல்ல நீ நம்பணும், நம்பலன்னா சோழி முடிஞ்சு. எல்லா எஃப்இஜியும் வேலையும் செய்யாது, எல்லா எஃப்இஜியும் ஒர்க் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். எல்லா எஃப்இஜி வந்தோடனே நான் பை செல்லு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவானுங்க. வேலைக்கே ஆகாது, நரேஷனோட வரணும். இப்ப இந்த வாரம் ஏன் பிரைஸ் இந்த மாதிரி மயிர் மாதிரி இருக்காங்க மேல போயிட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த வாரத்துக்கான டார்கெட்டே அடிச்சு முடிச்சுட்டானுங்க மார்க்கெட்டு. இன்டர்னல் வந்துட்டானா, எப்படி ப்ரோ க்ளோஸ் ஆயிருக்கான் ப்ரீவியஸ் வீக்குக்கு உள்ளதானே க்ளோஸ் ஆயிருக்கான் இந்த வாரம். அப்போ பயாஸ் ஆட்டோமேட்டிக்கா செல்லு தானே, அவன் தான் டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டான்ல. மறுபடியும் ஏன் போய் நோன்றானுங்க, அதுக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டான். டெய்லி ட்ரேடர் வந்து சாவாங்க. அவன் டார்கெட்டே அடிச்சு முடிச்சுட்டான் மார்க்கெட்டு, அவ்வளவுதான். இந்த லோ தட்டின அடுத்த நிமிஷம் முடிஞ்சிச்சு, அந்த பேரை தொடக்கூடாது இல்லையா, அவன் முடிஞ்சிச்சு. கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி பாரு, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் நேத்து இன்னைக்கெல்லாம். இங்க நேத்து ஒரே ஒரு பை வந்தது, நல்ல பை, அவ்வளவுதான். அதோட டார்கெட் இந்த ஐயோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு போய் எவன் விளையாட தெரியாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கை வச்சாலும் எல்லாருக்கும் தர்மடி தான் இன்னைக்கு. ப்ரோ மகேஷ் ப்ரோ, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது வரேன். இல்ல அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது இதோட இல்ல, நான் என்ன எடுப்பேன் வீக்லி அவுட்லுக் பத்தி நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. இல்ல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது, அதான் சொல்லிட்டு போயிட்டு நோ ப்ராப்ளம் ப்ரோ. இத ஜிபிபி யூஎஸ்டி வீக்லி டைம் ஃப்ரேம் வாங்கலாம் மறுபடியும். இப்போ கரெக்டா இதே மாதிரி இப்படியே க்ளோஸ் இதுலயே இப்படியே வச்சிச்சு அப்படின்னா பயாஸ் வந்து புல்லிஷ் தான். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பை போகணும் நினைப்போம், உடனே பை போக கூடாது. அதனாலதான் நான் எப்பவுமே மண்டே ட்ரேட் பண்ணாதீங்க, மண்டே ப்ளே பண்ண விடுங்க. சரி ப்ரோ, ஓகே. இப்போதைக்கு இங்கதான் மாட்டுவானுங்க. இப்ப அடுத்த வாரம் நீ எடுத்தோடனே மார்க்கெட்ல கை வச்சா முதல் டெட் பாடி நீயா தான் இருப்ப. ஏன் இங்க வீக்லியோட பை எஃப்இஜில நிக்கிறான், அடுத்தது டெய்லியோட செல் எஃப்இஜில நிக்கிறான். என்ன பண்ணுவ, பை பண்ண போறியா செல் பண்ண போறியா? வெயிட் பண்ணணும் இங்க. ஆனா நிறைய பேருக்கு அது வெயிட் பண்ண முடியாது. அப்படியே அவங்களுக்கு தூக்க ஆரம்பிக்கும், ஐயோ மூவ் போயிடும் நம்ம போனோம் இப்ப அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க ஃபோன்ல, சரி ஓகே ஒரு 1:1 பிடிச்சி நம்ம மாசா ஸ்டோரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு என்ட்ரி எடுப்பானுங்க, ஸ்டாப் லாஸ் தூக்கின்னு போயிட்டு இங்க வைப்பானுங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பன் உடனே ஒத்தனை இறங்கினா பயந்து க்ளோஸ் பண்ணுவானுங்க ட்ரேட. இப்படியே சில ஆட்கள் இருக்கானுங்க. அதனாலதான் நான் எப்பவுமே டாப் பாட்டம் ப்ரிஃபர் பண்ணுவேன். நடுவுல போய் போடுற பழக்கமே கிடையாது. ஒண்ணு பிடிச்சா பாட்டம் பிடிச்சி நான் ஜம்முன்னு உட்காருவேன். ஆனா மார்க்கெட்டா அடுத்த வாரம் ஃபுல்லா மேலதான் போகணும். எனக்கு தெரிஞ்சு லோ கிடைச்சிச்சு ஜியோக்கு, ஆனா அதுவுமே நாட் ஷியோர். ஏன்னா எனக்கு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் இந்த எஃப்இஜிக்கு மேல இன்னைக்கு டே க்ளோஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த எஃப்இஜியோட 50% மேல பாடியை க்ளோஸ் வச்சா நெக்ஸ்ட் வீக் பைஸ் இருக்கு. ஆனா அதுவுமே லைட்டா கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். இதுக்கு பேரு தான் ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னுவாங்க.
ஒரு பை எஃபிஜி இருக்கும், ஒரு செல் எஃபிஜி இருக்கும், ரெண்டுமே ரெஸ்பெக்ட் ஆயிட்டு இருக்கும் மார்க்கெட்ல. இப்படி இருந்ததுன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சமத்தா ஏதாவது ஒண்ணு வைலேட் ஆகட்டும். ஒண்ணு இந்த செல் எஃபிஜி ஐஎஃபிஜியா மாறட்டும், இல்ல இந்த பை எஃபிஜி ஐஎஃபிஜியா மாறிச்சுன்னா உனக்கு ஃபுல் ஷாட் டைரக்டா இந்த லோ தான் தூக்கிட்டு போய் அடிப்பான். நடுவில் எங்கேயுமே பிட் ஸ்டாப் கிடையாது. ஏன்னா வீக்லியோட ஸ்விங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சுப்பாரு. வீக்லியோட எஃபிஜி ஐஎஃபிஜியா மாறிச்சுன்னா அடுத்து எங்க டார்கெட் ஹண்ட் லிக்விடிட்டி இருக்கிற ஒரே லிக்விடிட்டி இவன் தான். அப்படி இல்ல உனக்கு டெய்லியோட எஃபிஜி ஐஎஃபிஜியா மாறிச்சுன்னா உனக்கு அடுத்த டார்கெட் எங்க ஸ்விங் ஐ. ஆனா அது பிளிப் ஆகுற வரைக்கும் அவனுக்கும் குஞ்சு நிக்காது, அப்படியே தூக்கினே இருக்கும். ஐயோ போனோம் நம்ம முடியாது அப்படின்னு போய் சாவுங்க யார் வேணும்னா. வாரத்துக்கு 2 ட்ரேடு, ஒரு ட்ரேடு போதும் ப்ரோ. வாரத்துக்கு 1 எடுத்தாலும் நச்சுன்னு எடுக்கணும், அவ்வளவுதான். சொல்லு ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் ஏத்து ப்ரோ, சவுண்ட் ஏத்து ப்ரோ, நீ பேசுறது கேட்கல, மஃபிள்டா கேக்குது. பெல்லு சவுண்ட் ஏதோ கேட்டுட்டே இருக்கு ப்ரோ. யாரோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க ப்ரோ. சரி சரி. எனக்கு தெரிஞ்சு ஜிபி லோ செட் ஆயிருச்சுன்னா என் ஒண்ணு ஒரு சொல்லுது. பட் அதுக்குள்ள எதுவும் டிசைட் பண்ண விரும்பல. மகேஷ் ப்ரோ, இப்ப அந்த டேப்டு ஆர்டர் ஃப்ளோன்னு சொன்னீங்களே, ஆமா அது இப்போ அப்போ கூட நம்ம பயாஸ் கூட ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ல, அது அப்படி இருக்கக்கூடாதா? 2 சைடும் இருந்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா தாராளமா இருக்கலாம். சரி. மார்க்கெட்டை ரீட் பண்ண தெரிஞ்சு பரவாயில்ல எனக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்ததுன்னா தாராளமா விளாடலாம். நான் விளாடாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன் நானே டிராப்ட் ஆர்டர் ஃப்ளோ தான். நான் இன்னைக்கு போயிட்டு லாங் ஷார்ட் 2 அடிக்கல. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் ரன் ஆகும். காலைல வந்தோடனே என் சாட்ல ஒரு லைன் போட்டிருப்பேன், அது பாத்தீங்களா யாராவது? காலைல லைவ்லயே அந்த ஒரு லைன் போட்டிருப்பேன் என் சாட்ல. அந்த லைன்ன்றது எப்பவுமே இருக்கும். ஜிபிபியில ஒரு லைன் ஒண்ணு போட்டு விட்டேன் வித்தியாசமா, யாருமே அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. இங்க ஒரு லைன் தெரிதா? ஆமா, டிஜிஐஎஃப்னு ஒரு லைன் போட்டிருக்கனா? பார்த்தேன், கேட்கணும். என்ன ப்ரோ அந்த என்னது ப்ரோ? அது ஃப்ரைடேயோட டார்கெட் அது மாதிரியா ப்ரோ? ஃப்ரைடே ஐ ஆஃப் அது மாதிரியா? அது டிஜிஐஎஃப்ன்றது ஒரு தனி கான்செப்ட். ஃப்ரைடே வந்து ஒரு ஆன்டிசிபேஷன். ஃப்ரைடே வந்து அந்த வாரத்தோட ரேஞ்சோட 50% போய் சேருவோம். 50%. கரெக்டா லைன் என்ன? 35017. ஜிபிபி ரிவர்ஸ் வச்சது என்ன? 3517 போட்டிருக்கேன். என்னை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் போயிருப்பான்னு நினைக்கிறேன். 10 பாயிண்ட் போனா எவ்வளவு போனா? 35017. நான் போட்ட லைன்ல இருந்து எவ்வளவு போயிருக்கான்? 10 பாயிண்ட். கரெக்டா 10 பிப் மேல போயிடும், அவ்வளவுதான். கரெக்டா அந்த லைன் ஆச்சா ஷார்ட் ஷார்ட்டுக்கு மேல எப்படி ஆச்சு ஷார்ட்? சேம் டெய்லியோட எஃபிஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அடுத்து M15 டைம் ஃப்ரேம் வந்தேன். யூரோ யூஎஸ்டி கூட ஹைஸ்ல எஸ்எம்டி. இந்த ஹைஸ்ல ஜிபிபி தூக்கி இருப்பான், யூரோ தூக்கி இருக்க மாட்டான். இட்ஸ் மீன்ஸ் சாரி, இந்த ஹை இது இப்படி வரும். நான் எனக்கு இப்படி போட நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மொத்தமா இந்த ஸ்விங்கா போட்டேன். புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன். இல்ல ப்ரோ.